இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் சோஷியல் ஸ்டேஷன், இஃப் யூ வாண்ட் டு பிகம் சம்படி, அந்த டிசிப்ளின், அந்த கமிட்மெண்ட் இருக்கணும். அது இல்லைன்னா அதை மற்றதெல்லாம் நடக்காது. ஸோ தட்ஸ் ஆல் ஐ எம் ட்ரைங் டு சே. ஐ எம் நாட் சேயிங் நீ எஸ்ஐபி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஐ எம் டெல்லிங் யூ த ஆப்போசிட். நான் என்ன சொல்கிறேன், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 1000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணுவாங்க, இல்லை 5000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ 5000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணாத, இந்த மாதம் 5000 ரூபாய் போடு, நீயா இன்வெஸ்ட் பண்ண, அடுத்த மாதம் 5500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணு, ஆர் இன்க்ரீஸ் இட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். அந்த டிசிப்ளின் உனக்கு வச்சுக்கோ. இல்லை வருஷம் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் 10% ஏற்றுவேன். அனைவருக்கும் வணக்கம். லெட்ஸ் கெட் ரிச் வித் பட்டு தமிழ் பாட்காஸ்ட்ல உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சொந்த கதை என்ன அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல ரேடியோவில் ஒரு ஆட் வரும். அந்த ஆடு எனக்கு தலையும் புரியாது காலும் புரியாது. ஆனால் அந்த ஆடில் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கிற விஷயம் என்னென்னா, அதோட எண்டில் அப்படி ஏதோ ஒன்று வரும். ஓகே, அது என்னது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியை ட்ரிகர் பண்ணும்போது அது ஏதோ மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஏதோ ஒன்று அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆன ஒரு விஷயம். ஆனால் அந்த சொல்கிறது ஒரு மாதிரி இன்டிமிடேட்டிங்காக இருக்கும். ஏதோ இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுக்கும். ஸோ நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின தாட் வரும்போது, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப பேசிக் புரிதல் இருந்தாலும் அதுக்கிட்ட போகிறதுக்கு ஏதோ ஒரு பயம் இருந்தது. அண்ட் சர்ப்ரைசிங்லி இவ்வளோ வருஷம் கழிச்சு அந்த சொல்கிறத இப்போ ஸ்லோவாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்ஸில். அதை சின்ன ஃபாண்ட்டில் போட்டதை ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணி ஆட்ஸில் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த பயம் இருக்குது. அண்ட் அந்த பயம் ஒரு லாஜிக்கல் ரேஷ்னல் பயம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் பட்டு சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் எபிசோடில் இந்த கட்டிங் சாயோட இன்ஃப்ளேஷன் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், அதோட ரிட்டர்ன் எவ்வளோ வரணும்லாம் யோசிக்கும்போது நீங்கள் சேஃபாக பிபிஎஃப், ஃபிக்ஸட் டெபாசிட்டு இந்த மாதிரியே இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அவ்வளோ சேர்த்து நீங்கள் அந்த இன்ஃப்ளேஷனை ஹேண்டில் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட் எக்விட்டி இல்லாமல் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் வந்தது. இதே டிஸ்கஷன் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிலையும் நடந்தது. அப்போ தான் நான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே நுழைஞ்சேன். ஸோ ஐ திங்க் இந்த எபிசோட் லாஜிக்கலி நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பேசுறதுனால மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். வாட் யூ திங்க்? யா, கரெக்ட். ஸோ வி ஆர் ஆல்சோ அட் அ டைம் இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கோம் இந்த பாட்காஸ்ட் சீரீஸில். ஸோ நம்ம ரிட்டையர்மெண்ட்டில் பார்த்த மெயின் டேக்அவே என்னென்னா, அஃப்கோர்ஸ் ரியாலிட்டி முக்கால்வாசி பேர்கிட்ட பணம் கிடையாது. தேர்ஃபோர் அவங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணுன்னா ஒரு half த போர்ட்ஃபோலியோவோ இல்லை 60% ஆஃப் த போர்ட்ஃபோலியோவுக்கோ ஈக்விட்டி வேணும். ஸோ முதல் கேள்வி ஐ திங்க் லாஜிக்கலாக முதல் கேள்வி ஏன் ஈக்விட்டி ஷுட் பீட் இன்ஃப்ளேஷன்? கரெக்ட் கரெக்ட் ரைட். இப்போது அதுக்கு ஃபேக்சுவலாக பதில் சொல்கிறதுக்கு பதிலாக இது ஒரு இன்ட்யூட்டிவாக தான் பதில் சொல்ல முடியும். இப்போ இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்களேன். அந்த பிஸ்னஸ்க்கு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சா என்கிட்ட அஃப்கோர்ஸ் முக்கால்வாசி பேருக்கு என்டர்பிரனர்ஸ் கிட்ட பைசா இருக்காது, கேபிட்டல் இருக்காது. அதை பாரோ பண்ணி தான் அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, க்ரோ பண்ணுவாங்க, வாட் எவர். அந்த காஸ்ட் ஆஃப் பாரோயிங் இருக்குல்ல, அந்த காஸ்ட் ஆஃப் பாரோயிங் இஸ் அப்ராக்சிமேட்லி இன்ஃப்ளேஷன். இப்போ 7%, 8%, மேபி ஈவன் 1% எக்ஸ்ட்ராவாக கூட இருக்கலாம். காஸ்ட் ஆஃப் பாரோயிங் இன்ஃப்ளேஷனும் பக்கத்தில் இருக்கும். ஸோ நான் இப்போ 8%ல் பேங்க்லேருந்து பாரோ பண்ணி என்னுடைய பிஸ்னஸ்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ப்ராஃபிட் வரணும். ப்ராஃபிட் வந்தால் டேக்ஸ் பே பண்ணணும், அப்புறம் என்னுடைய சம்பளம்லாம் கொடுக்கணும், ஓவர் ஹெட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணணும். அதெல்லாம் பண்ணி எனக்கு கொஞ்சம் வரும் பைசா, ரைட்? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்ரிதிங்கெல்லாம். ஸோ அது கண்டினியூஸாக அந்த ப்ராஃபிட் வந்தால் தான் என்னால் சர்வைவ் பண்ண முடியும், பிஸ்னஸ் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ ஒரு பிஸ்னஸ் சர்வைவ் ஆனோன்னா அதோடைய ரேட் ஆஃப் க்ரோத் ஷுட் பி ஹையர் தேன் இன்ஃப்ளேஷன், ஹையர் தேன் காஸ்ட் ஆஃப் பாரோயிங். நான் 8% பாரோ பண்ணுறேன்னா என்னுடைய ரேட் ஆஃப் ரெவென்யூ 12%ஓ 15%ஓ இருக்கணும். அப்போ தான் நான் டேக்ஸ் எல்லாம் கட்டி ஓவர் ஹெட் எல்லாம் முடிச்சுக்க எல்லாம் பார்த்து கொஞ்சம் இருக்கும் பைசா. அப்போது என்னுடைய பிஸ்னஸை நான் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸஸை பார்த்தீங்கன்னா ஓவர் 30, 40 இயர்ஸ், 50 இயர்ஸ், 100 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸும் உயிரோடு இருக்காது. வெரி வெரி ரேர் அந்த 100-year பிஸ்னஸ், 4th ஜென்ரேஷன் கம்பெனி, 7th ஜென்ரேஷன் கம்பெனி, ஃபேமிலி பிஸ்னஸஸ் இருக்கும்.
அது ஃபைன். நான் சொல்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் தட் இஸ் அவங்களுடைய கேபிட்டலில் தேர் சோர்சிங் ஃப்ரம் த ஸ்டாக் மார்க்கெட்னா அந்த மாதிரி பிஸ்னஸஸ் ரொம்ப கம்மி. பட் ஆன் அ ஆவரேஜ் இஃப் யூ லுக் அட் த மார்க்கெட் இட் செல்ஃப், ஃபார் எக்ஸாம்பிள் சென்செக்ஸோ நிஃப்டியோ ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்பவுமே வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் அந்த பிஸ்னஸில் இருக்கும், அந்த இண்டெக்ஸில் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஹோப் ஐ எம் மேக்கிங் சென்ஸ். அப்போ வந்து அந்த இண்டெக்ஸ் க்ரோ ஆகும் பொழுது அந்த இண்டெக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளோட மணியும் க்ரோ ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் அது அங்கேருந்து தான் வந்து இந்த ஈக்விட்டி வில் பீட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற லாஜிக்கே வந்தது. ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து சர்வைவ் ஆகணும்னா அதோடைய ரேட் ஆஃப் க்ரோத் வந்து அவங்க பாரோயிங்கோட ஜாஸ்தி இருக்கணும், ரேட் ஆஃப் பாரோயிங்கோட ஜாஸ்தி இருக்கணும், விச் இஸ் க்ளோஸ் டு இன்ஃப்ளேஷன். அப்போ வந்து அவங்க இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாதான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற பிஸ்னஸ் எல்லாம் இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் த ஸ்டாக் மார்க்கெட், அந்த ப்ரைஸ் மேலே போகும் அண்ட் வி வில் ஆல்சோ பெனிஃபிட் ஃப்ரம் தட். அங்கிருந்து தான் வந்து இந்த ஈக்விட்டி வில் பீட் இன்ஃப்ளேஷனுங்கிறத அந்த பேசிக் த்ரெட்டே வந்தது. ஆனால் அதுக்கு கேரண்டி கிடையாது. எந்த விதமான இப்போ இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங், இந்த இந்தியா க்ரோத் ஸ்டோரி, இந்தியா இஸ் கோயிங் டு பி தேர்ட் எக்கானமி, செகண்ட் எக்கானமி, அந்த இது பயங்கரமாக கதை சொல்கிறவங்கலாம் இருக்காங்க ட்விட்டரில். இது எல்லாம் எதுக்கு? இப்போ எனக்கு வந்து ஃபேக்சுவலாக எனக்கு ப்ரூஃப் கொடு ஈக்விட்டி வில் பீட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இட் வில் நெவர் ஹேப்பன். இப்போ வாட் ஐம் ட்ரைங் டு சேஸ் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. 122 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்ட்ரி இருக்குது, S&P 500 US ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்ட்ரி. அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 15 வருஷம் பீரியட் எடுத்துட்டேன்னா எவ்ரி 15 இயர் பீரியட் எனக்கு ஒரு 1500 டேட்டா பாயிண்ட் இல்லை 2000 டேட்டா பாயிண்ட் வரும். சாரி 2000 டேட்டா பாயிண்ட் வரும். அந்த 2000 டேட்டா பாயிண்ட்ல அபவுட் 80% ஆஃப் த டைம் ஈக்விட்டியோட ரிட்டர்ன் வந்து இன்ஃப்ளேஷனோட ஜாஸ்தி இருக்கும், பட் நாட் 100%. அந்த 100% it will not beat it every time, but there's a reasonable chance, very reasonable chance. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஸோ இந்த மாதிரி ஈக்விட்டி வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு கேரண்டியே இல்லைன்னா நான் எதுக்கு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணோம்? நான் உங்கள்கிட்ட கேட்குறது, ஃபஸ்ட்டு நீ ரோடில் போகும்போது வண்டியில் ஓட்டும்போது நீ ஹெல்மெட் போட்டுக்கிறது இல்லை, நீ டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை, அப்போ மட்டும் என்ன கேரண்டி இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகாது? என்ன சேம் திங் வித் மேரேஜ். இப்போ ஒரு எல்லாம் என்னதான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் த மேரேஜ். இஃப் யூ டேக் த மேரேஜ் ஃபார் கிராண்டட், காலி. there's no guarantee the marriage will work, or நீ இந்த காலேஜுக்கு போனா there's no guarantee you will get a placement. Correct. இப்போ வாழ்க்கையில எதுக்குமே கேரண்டி இல்லாத போது நீ ஏன் ஈக்விட்டியில் மட்டும் கேரண்டி கேட்குற? ஃபர்ஸ்ட் தட் இஸ் illogical. ரெண்டாவது பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ், நீங்க கேட்கல ஆனாலும் நான் சொல்லிடுறேன், ஒரு ஃப்ளோ வருதுனாலும் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ் தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து. நீ ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து ஐயோயோ ஈக்விட்டி மார்க்கெட்லாம் சுதாட்டம், நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கும்பல் இருக்காங்க. இன்னொரு கும்பல் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வேஸ்ட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ஸ்கேமு அப்படின்னு ஒரு கும்பல் இருக்காங்க. இன்னொரு கும்பல், நான் வந்து ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், எனக்கு 25% ரிட்டர்ன் வந்திருக்கு, ஒரு வருஷமாக அதே ரிட்டர்ன் தான் எனக்கு வாழ்நாள் பூரா வரும், அப்படி யோசிக்கிறவங்க இருக்காங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஈக்விட்டிலேயோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணுற தப்பு என்னென்னா, கண்ணாப்பின்னான்னு எதிர்பார்ப்பாங்க. 15% 18% எதிர்பார்ப்பாங்க. ஈக்விட்டியோட வேலை வந்து நீ எதிர்பார்க்கறதுக்கு கொடுக்கறது இல்லை, நீ என்ன வேணா எதிர்பார்க்குவா, வரது தான் வரும். வெதர் பிளாகர்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் இல்லாதப்போ இருந்தாலும் பெய்கிற மழை பெய்யதான் போது, வர மழை அது தெரிய மாட்டேங்குது நமக்கு. அந்த ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நீ 15% எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஈக்விட்டி 10% கொடுத்தால் அது இட் இஸ் அ பர்சனல் ஃபெயிலியர் ஃபார் யூ. ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து 6% 7% தான் இருக்கும். ஈக்விட்டி ஹேஸ் பெட் இன்ஃப்ளேஷன், அது அதோட வேலையை பண்ணியாச்சு. பட் யூ ஹவ் ஃபெயில்ட் ஆஸ் அன் ஈக்விட்டி இன்வெஸ்டர். ஏன்னா நீ 10% எதிர்பார்த்திருந்தேன்னா நீ நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்ப. நீ 15% எதிர்பார்த்ததுனால கம்மியா இன்வெஸ்ட் பண்ணதுனால அந்த 10 வருஷம் 15 வருஷம் நீ இன்வெஸ்ட் பண்ண டைம் எல்லாம் போச்சு. அந்த டைம் திரும்பி வராது.
ஸோ அதனால தான் ஈக்விட்டி மே பீட் இன்ஃப்ளேஷன், பட் ஹேஸ் இட் மெட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு ரிட்டர்ன் வரலன்னா நான் ஐ ஹவ் ஃபெயில்ட் அஸ் அன் ஈக்விட்டி இன்வெஸ்டர். அதனால தான் கம்மியாக ஜென்ரல் ஃபிலாசபி எதிர்பார்ப்புகளே இல்லைன்னா ஏன்னா டிசப்பாயின்மெண்ட்ஸே இருக்காதுன்ற மாதிரி பெட்டர் கம்மியாக எதிர்பார்க்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஈக்விட்டியில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்மால் ஃபாண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். லார்ஜ் ஃபாண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை விட்டுடலாம். அந்த ஸ்மால் ஃபாண்ட்ஸ் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்ஸுங்கிறது டெஃபினட்டாக அது ஒன்று தான் 100% ஃபேக்சுவல் உண்மை. எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. ஆனால் டைம் இருந்தால் தேர் இஸ் அ ரீசனபிள் சான்ஸ். வாழ்க்கையில் சான்ஸ் கொடுக்கறதே பெரிய விஷயம். ஹியர் இட்ஸ் அ ரீசனபிள் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ். அது போதுமே. தட் யூ கேன் டேக் ஃபார் லாங் டேர்ம் கோல்ஸ். தட்ஸ் ஹவ் ஐ வியூ இட். ரைட். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லும்போது கூட அந்த அட்டை தூக்கி போட்டு உள்ளே இருக்கிற ஃபைன் பிரிண்ட்டை படின்னு சொன்ன மாதிரி தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆட்ஸ்லேயுமே வந்து போல்டு ஃபாண்ட்டில் மேலே என்ன போட்டிருக்கானோ அதை விட்டு கீழே சின்ன ஃபாண்ட்டில் என்ன போட்டிருக்கானோ படிங்க. ஸோ இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு, ஆர் சரி நான் வந்து கம்மியாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணணும்? முதல்ல வந்து எங்கேயாவது இது எழுதி ஒட்டிக்கணும். அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வேரி ஆகும். நான் திருப்பி சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் இது வந்து என்ன ப்ராப்ளம் ஸ்டாக் மார்க்கெட்லன்னா, ஒரு வருஷம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு 1 year 2 yearsல நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கவே முடியாது. அவங்க வந்து ஹீலியம் பலூன் மாதிரி போயிட்டே இருப்பாங்க மேலே. ஆமாம், அவங்கள பிடிக்கவே முடியாது. டே பார்த்துட்டான்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு போதை. அது இப்படி தான் இருக்கும் என் வாழ்க்கையெல்லாம் அப்படிங்கிறது வந்து I mean it's like assuming that how your dating period will be extrapolated into married life மாதிரி அது it never works. அது வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ரிஸ்க்ஸை பற்றி படிக்க கற்றுக்கணும். அவங்க ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டில் வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து லீகல் டாக்குமெண்ட். யாரும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி மேலே கேஸ் போடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா விதமான ரிஸ்க்ஸையும் பெருசாக எழுதியிருப்பாங்க. ஆனால் ரிஸ்க்ஸை பற்றி கற்றுக்கணும்னு ஒரு ஆக்சுவல் ப்ராப்பர் சோர்ஸ்னா அதுதான். ஓகே, எந்த மாதிரியான ரிஸ்க்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத பற்றி அஃப்கோர்ஸ் ஒன்றுக்கும் ப்ராபபிலிட்டிஸ் கம்மியாக இருந்தாலும் அதை கற்றுக்கணும். இந்த மாதிரி வரலாங்கிறது அது முதல்ல கற்றுக்கலாம். உடனே கற்றுக்கணுங்கன்னு நான் அவசரப்பட்டு சொல்லலை. கிராஜுவலாக ஓவர் டைம் ஒரே ஒரு டேர்ம் ஒரு ஜார்கன் எடுத்துட்டு அது என்ன அப்படிங்கிறத ஒரு வீக்கெண்டு கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி அதோடைய ஹவு தே ஆப்ரேட், ஹவு தே ஒர்க், அதோடைய இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் மொல்ல கற்றுக்கிறதே வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னோடனே நிறையா வந்து மியூச்சுவல் ஃபண்டில் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் அப்படிங்கிறது. உங்களோட ஒரு பிளாக் படிக்கும்போது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் தான் ஒன்று டிசிப்ளின்டாக ஆக்கும் வாழ்க்கையில் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு தம்பி அப்படின்னு நீங்கள் வந்து எழுதியிருந்தீங்க. ஆனால் என்னோட ஒரு ஆங்கிளில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் வந்து என்னை டிசிப்ளின்ட் ஆக்காது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் மற்ற விஷயங்களில் டிசிப்ளின் ஆக்காது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், நான் வந்து ஒரு கரெக்ட் ஃபண்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், நான் வந்து டாக்குமெண்ட் எல்லாம் படிச்சுட்டேன், அப்போ நான் மாதம் ஒரு அமௌண்ட் அதில் போடுறதுல என்ன தப்பு? தப்பே இல்லை. நான் அதில் இப்போ வந்து ஓகே நான் சொல்ல வந்து அந்த கான்டெக்ட் வேர் I'll come to that. ஸோ இப்போ தேங்க்ஃபுல்லி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போச்சு. எவ்வளோதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு 50 ஃபண்ட் ஹவுசஸ் இருக்குது. அந்த 50 ஃபண்ட் ஹவுசஸ் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 or 900 மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்கும். டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதில் ஐயோ நான் எதை சூஸ் பண்ணுவேங்கிற கன்ஃபியூஷன் எல்லாமே போச்சு. பிகாஸ் ஸ்ட்ரெயிட்டாக சிம்பிளாக அந்த 50 to 60% ஈக்விட்டி உன்னுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கிறது ஒரு சிம்பிள் நிஃப்டி 50 ஆர் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட், அவ்வளோதான். ஒரே ஃபண்ட் மட்டும் போதும். ஸோ அந்த சாய்ஸ் எல்லாமே
எலிமினேட் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பேசும்போது ஜஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அகோ எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, லார்ஜ் கேப், மிட் கேப், எதுவுமே தேவையில்ல. யூ ஜஸ்ட் பை ஒன் சிம்பிள் நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட், அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. அந்த கன்ஃபியூஷனே தேவையில்ல. ப்ளஸ் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து வேலையை விட்டு போயிடுவானா, இல்லை அவனுக்கு எதாவது பிரச்சனை வருமா, அந்த ஃபண்ட் ஹவுஸுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, அந்த மாதிரியான ரிஸ்க், மேனேஜரியல் ரிஸ்க்ஸ் எல்லாமே இப்போ சேஞ்ச் ஆக போச்சு. இல்லை, எல்லாமே ரிமூவ்ட் அவுட் ஆஃப் த பிக்சர். ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால இப்போ எல்லாமே சிம்பிளாக போச்சு. வாட் ஐம் ட்ரைங் டு சேஸ், நீ வந்து உன்னுடைய இன்கம் க்ரோ பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணலாம், உன்னுடைய கோல் பிளானிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது எப்படி அந்த போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணும், எப்படி ரீபேலன்ஸ் பண்ணும், அதெல்லாம் வில் சி இன் சப்சிக்வெண்ட் எபிசோட்ஸ். அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோதான். ஃபஸ்ட்டு கேரண்டி எதுவுமே கிடையாது. ஆனாலும் அண்ட் கம்மியாக எதிர்பார்க்கறது ரொம்ப நல்லது. லாங்கர் த கோல், பெட்டர் இட் இஸ் ஃபார் ஈக்விட்டி இன்வெஸ்டிங். சூஸ் அன் இண்டெக்ஸ் ஃபண்ட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் இட். வேறு ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. அப்போ இந்த எஸ்ஐபி நீங்க என்ன கான்டெக்ட்ல சொன்னீங்க அதை சொல்லுங்க. ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்தது. சி, மியூச்சுவல் ஃபண்ட் விற்கிறவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஐ வாண்ட் அ கமிட்மெண்ட். சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இப்போ நகை கடைக்கு போனீங்கன்னா, நீங்க நகை வாங்கிட்டு போகும்போது அவங்க வந்து ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. சிட்டு ஃபண்டு, இந்த மாதிரி ஒரு சேவிங் ஸ்கீம் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க அடுத்த 12 மாசத்துக்கோ 15 மாசத்துக்கோ நீங்க சிஸ்டமேட்டிக்கா அந்த இதுல போட போறீங்க. ஸோ உங்களுடைய மணி அவங்க லாக் பண்ணியாச்சு. ஏன்னா நீங்க போட்டதை திருப்பி மறந்துட போறீங்க. ஏன்னா நீ அப்படி ஒன்றும் அவங்களுக்கு பெரிய கஷ்டம் வந்துட போது இல்லை, அதை கேன்சல் பண்ற அளவுக்கு முக்காவாசி பேருக்கு. ஸோ அதை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அது அந்த பணம் அது பாட்டுக்கு டெபிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ரம் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹவுஸ், அவன் ஒரே ஒரு சிம்பிள், நீ ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சதே மறந்துரு. மாதம் வந்துட்டே இருக்கும் எனக்கு பணம் வர வர என்னுடைய ஃபண்டு க்ரோ ஆகும். அதுலேருந்து என்னுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ க்ரோ ஆகும். விற்கிறவங்களுக்கும் அவங்களோட கமிஷன்ஸ் க்ரோ ஆகும். அதனால தான் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் அதெல்லாம் அதோடைய ப்ராபகேண்டா ஸ்டார்டட் அவ்வளோதான். பிகாஸ் ஆஃப் திஸ் மோட்டிவ், அவங்களுடைய பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராபகேண்டா ஆரம்பிச்சது. அது வந்து நம்ம ஆளுங்க அதை வந்து எப்படி சொல்ல, உங்களுக்கு எஸ்ஐபி ஆரம்பிச்சிங்கன்னா டிசிப்ளின் வந்துடும். எந்த டிசிப்ளின், நீ போய் பேங்க்ல போய் அதை கேன்சல் பண்ணோம், அந்த எல்லாம் ஆன்லைன் போய் கேன்சல் பண்ணோம், அதை பண்ண மாட்டாங்கன்ற ஒரு சின்ன தைரியம் தான். அன்லஸ் ரொம்ப கஷ்டம் வந்தாலோ ஏதோ அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் த ஹோல் பாயிண்ட். அது என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஆளுங்க இதை படிச்சு தே வில் ட்விஸ்ட் த டேபிள்ஸ். இன்வெஸ்டர்ஸே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க இந்த ப்ராபகேண்டாவை. இது நான் எஸ்ஐபி பண்ணா எனக்கு டிசிப்ளின் வந்துடும், ஐ வில் பி அ டிசிப்ளின்ட் இன்வெஸ்டர். அதுக்கும் டிசிப்ளினுக்கும் ஆட்டோமேஷனுக்கும் டிசிப்ளினுக்கும் என்ன சம்பந்தம்? எஸ்ஐபி இஸ் ஜஸ்ட் ஆட்டோமேஷன், அவ்வளோதான். நான் மாசம் போய் வாங்குறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக பேங்கே டெபிட் பண்ணிடும். நான் என்ன கேட்குறேன், உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ ஒரு 2 minutes கேன் யூ நாட் ஸ்பெண்ட் ஒன்ஸ் அ மந்த் டு மேக் தட் இன்வெஸ்ட்மெண்ட்? அது உன்னால பண்ண முடியாது. அவ்வளோவா உனக்கு பிஸி, அவ்வளோவா நீ யூ டோன்ட் ஹேவ் டிசிப்ளின், இல்லை நான் மறந்து போயிடுவேன், இப்படிலாம் எனக்கு சொல்லுவாங்க நிறைய பேர். இஃப் மறந்து போயிடுவேன்னா யூ டோன்ட் டிசர்வ் டு பிகம் வெல்தி. அவ்வளோதான். அந்த சாக்ரிஃபைஸ் பண்றவங்க அவங்க தான் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் சோஷியல் ஸ்டேஷன், இஃப் யூ வாண்ட் டு பிகம் சம்படி, அந்த டிசிப்ளின், அந்த கமிட்மெண்ட் இருக்கணும். அது இல்லைன்னா அதை மற்றதெல்லாம் நடக்காது. ஸோ தட்ஸ் ஆல் ஐ எம் ட்ரைங் டு சே. ஐ எம் நாட் சேயிங் நீ எஸ்ஐபி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஐ எம் டெல்லிங் யூ த ஆப்போசிட். நான் என்ன சொல்றேன், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 1000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணுவாங்க, இல்லை 5000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன், நீ 5000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணாத, இந்த மாசம் 5000 ரூபாய் போடு, நீயா இன்வெஸ்ட் பண்ண, அடுத்த மாசம் 5500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணு, ஆர் இன்க்ரீஸ் இட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். அந்த டிசிப்ளின் உனக்கு வச்சுக்கோ. இல்ல வருஷம் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் 10% ஏற்றுவேன் அப்படிங்கிற ஒரு கோல் வச்சுக்கோ.
நான் 2011 எனக்கு எக்ஸல் ஷீட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பண்ணி 10%, 10%, மினிமம் 10%. அஃப்கோர்ஸ் அது ஜாஸ்தி கூட பண்ணியிருக்கேன், பட் குறைச்சலாவும் பண்ணியிருக்கேன். பட் அந்த கோல் இருந்தால் எஸ்ஐபி பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை. ப்ளஸ் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நீ இன்வெஸ்ட் பண்ண, எவ்வளோ ஒன்றால் முடியுமோ நீ இன்வெஸ்ட் பண்ணால் சில சமயங்கள் அது வந்து உன்னால் பண்ண முடியாமல் போகலாம். ஏன்னா உனக்கு எக்ஸ்பென்சஸ் அந்த மாதம் மட்டும் ஜாஸ்தியாகும். அப்போ உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாகும். ஸோ எல்லாத்தையும் நீ எஸ்ஐபியில் போட்டு லாக் பண்ணக்கூடாது பணத்தை. இதில் ஒரு எஸ்ஐபி அதில் ஒரு எஸ்ஐபி போட்டு லாக் பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஹாவ் சம் ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறதுக்கு தான் ஐ எம் எகெயின்ஸ்ட் திஸ் ஐடியா ஆஃப் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிங். இந்த எஸ்ஐபி you should be systematic but not because there is a propaganda behind SIP as a concept. அதனால அதை நீ நம்பணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். ஒன்ன நம்பு அப்படின்னு சொல்றேன். ப்ளீஸ் இன்வெஸ்ட் வித் a system is different from automated investing. அந்த சிஸ்டம் நிறைய பேருக்கு இங்க இருக்க எஸ்ஐபி அங்க இருக்க எஸ்ஐபிம்பாங்க. பட் உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாம நீ எவ்வளோ எஸ்ஐபி போட்டாலும் வேஸ்ட்னு சொல்ல வரேன். ஓகே, தட் இஸ். அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, அவங்களுக்கு பைசா வருது, பைசா வந்தா போறோம். நீ ஸ்ட்ராட்டஜி வச்சா எனக்கு என்ன, இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, அதுதான். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இப்போ ரொம்பவே வந்து ஒரு 4 ஸ்டெப் ப்ராசஸில் சிம்பிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை சொன்னீங்க. இப்போ எனக்கு அந்த 4 ஸ்டெப் ப்ராசஸும் புரிஞ்சிடுச்சு. நான் மாதம் வந்து நான் ஒரு 2 minutes எஃபர்ட் எடுத்து நான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி ஷுட் ஐ கீப் செக்கிங் த ஃபண்ட் ப்ராக்ரஸ் ஆர் ஃபண்ட் க்ரோத்? அதாவது சின்ன வயசில் வந்து அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, டேய் ஃபேன் லைட்டெல்லாம் அணைச்சிட்டு வாடா ரூமில் விட்டு, அப்படிலாம் சொல்லுவாங்க. கேட்டதே கிடையாது. நான் என்னோட சொந்த சேலரியிலேருந்து இபி பில் கட்டின ஆரம்பிச்சதுலேருந்து தான் எனக்கு புரிஞ்சுது, ஓஹோ இதனால தான் சொன்னாங்க நம்ம ஒழுங்காக இருக்கணும். இப்போ என் பையன் பண்ண மாட்டேங்கிறான். அது அவனும் அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு இந்த டெய்லி பார்க்கறது, எலெக்ஷன் கவுண்டிங் டேட் அன்னைக்கு மார்க்கெட் விழுந்த உடனே இன்வெஸ்ட் பண்ணி அதே நேவ் கிடைக்காம அடுத்த நாள் என்ஏவி கிடச்சி அதுக்காக லபோன்னு ட்விட்டரில் போய் கத்துறது. நம்மளுங்க எதுவாக இருந்தாலும் ட்விட்டரில் கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஆர்பிஐ இஸ் நாட் டேக்கிங் கேர் ஆஃப். நான் ஒன்றா டேக் பண்ணுவான். என்னமோ செபியும் ஆர்பிஐயும் டேக் பண்ணால் அவங்க எல்லாம் உட்காந்து பாதி தான் பார்த்துட்டு இருக்க வேலையை அவங்களுக்கு லூசு பயலுக்கு அது. ஸோ இது வந்து ஒரு ப்ராக்ரஸ், இது வந்து ஒரு க்ரோத் எவல்யூஷன். அதை மாற்ற முடியாது. இந்த மாதிரி டெய்லி பார்க்கறது, அது பணம் வந்தால்தான், ஓரளவுக்கு பணமும் எக்ஸ்பீரியன்ஸும் வந்தால்தான் அதை பண்ணுறது வேஸ்ட்டுன்ற ஒரு புரிதல் வரும். ஸோ மார்க்கெட் வந்து 2% கீழே விழுந்ததெல்லாம் அதெல்லாம் போய் நான் டைம் வேஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அதெல்லாம் ஒரு டிப் இல்லை, அங்கே போய் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் வேஸ்ட்டு. சிக்னிஃபிகண்ட்டாக விழுந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா அந்த புரிதல் வரத்துக்கு டைம் ஆகும். அது சின்ன பசங்களுக்கு அதை பற்றி சொன்னால் அவங்களுக்கு கோவம் தான் வரும், இவன் ஏதோ உளறான்னு. ஸோ அவங்களா கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அதனால் இது ஏன்னா எங்கள் அப்பா இப்படி தான் சொல்லுவார், ரிலீஜன் வந்து இட்ஸ் அ பர்சனல் பர்சியூட். அவர் ரொம்ப ஹி பிலீவ் தட் வெரி ஸ்ட்ராங்லி. நீ இந்த மாதிரி சாமி கும்பிடு, இப்படி இந்த பண்ணு, இவ்வளோ தடவை கோயிலை சுத்து, அந்த மாதிரியான ஒரு சி உனக்கா நீ வயசானா உனக்கா கஷ்டம் வந்தா தானா வரும் போ அப்படின்னு விட்டார். அது உண்மைதான். அந்த மாதிரி தான் இதுவும். அதை விட்டுறணும், அது தெரியணும், அந்த மெச்சூரிட்டி இருக்கணும். நான் எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்றது என்னன்னா, நீ மந்த்லி என்ன இன்வெஸ்ட் பண்றியோ அதை கண்ணா பின்னான்னு ட்ராக் பண்ணு. இந்த மாதம் நான் 5000 ரூபா போட்டேன், அடுத்த மாதம் 6000 ரூபா போட முடியுமா, இல்லை அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் 6000 ரூபா போட முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ரிகரஸா டிசிப்ளின்டா. எனக்கு வந்து இந்த மாசத்துக்கு நான் இதை இன்வெஸ்ட் பண்ணலன்னா எனக்கு ஐ ஃபீல் லைக் ஐ ஃபெயில்ட் அஸ் அன் இன்வெஸ்டர். ஐ ஃபீல் அந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் இன்வெஸ்ட் பண்ணால்தான் ஐ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். அந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வா. அதை வந்து நீ பயங்கரமா ட்ராக் பண்ண. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ட்ராக்கிங் ஆப்லாம் வாங்குவாங்க, மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக். இது ஒரு கும்பல் ஒன்று உண்டு. இந்த சினிமா டிக்கெட்டு அது உடனே என்டர் பண்ணுவாங்க அந்த ஆப்ல, அதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வெட்டி வேலை. சி யூ ஹாவ் டு இன்வெஸ்ட். நீ எவ்வளோ வேணா செலவழி. ஆர் யூ இன்வெஸ்டிங் இனஃப்? இஃப் யூ ஆர் இன்வெஸ்டிங் இனஃப், நீ அமைதி என்ன வேணா சந்தோஷமா செலவழி.
ஸோ எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுங்கிற ஒரு மெச்சூரிட்டி தானாக வந்தால் தான் பெட்டர். நம்ம சொன்னால் அதெல்லாம் சிலலாம் வராது, அதனால் விட்டுடலாம். இல்லை, சில டைம் ஒரு விதை போட்டால் சில பேருக்கு முளைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது நம்ம விதை போட்டது இல்லை, அவங்களுக்கு அவங்களுடைய சாயில் ஏற்கனவே ஃபெர்டைலாக இருக்கிறதுனால தான் அந்த விதை ஒர்க் ஆகுதுங்கிறது நான் சொல்றேன். அதுவும் கரெக்ட் தான். பட் ஃபெர்டைல் சாயில்லயே யாரோ ஒருத்தர் விதை போடணும்ல. எல்லா சாயிலும் போடுறதா நான் நினைச்சுக்கிறேன். எல்லா சாயிலும் ஃபெர்டைல் இல்ல, அதுதான் சொல்லுவேன். ஓகே, அது ஓகே. இந்த ஒரு டீப்பான பாய்க்னன்ட் தாட்டோட நம்ம இந்த எபிசோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தொடர்ந்து பேசலாம். நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்போ நான் என்ன மாதிரி மானிட்டரிங் பண்ணணும், என்ன மாதிரி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும், அதை பற்றி ஐ திங்க் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பேசலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றின கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். ஒரு எபிசோடில் உங்களோட எல்லா கொஸ்டின்ஸையும் பட்டு ஆன்சர் பண்ணுவார். தேங்க்யூ. see you next week. பாய். சாரி, மறந்து போயிடுச்சு.